Hello, my dear folks. Welcome to Anti-UPI vlog, day 8 of Glitz. Finally, 1 week முடிஞ்சு அடுத்த வீக்கில் ஸ்டெப் ஆன் பண்ணியாச்சு. கண்டினியூஸாக வீடியோ போட்டிருக்கேன். நடுப்பு 2 நாள் வீடியோ போடல, அது ஒரு விஷயம் இருந்தாலும் ஓகே. என்ன ஒரு 2 நாள் வேலையா அப்படின்னா பார்த்தா கூட 5 நாள் வீடியோ போட்டிருக்கேன் லாஸ்ட்டு வாரத்துலேருந்து. இட்ஸ் அ பிக் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, இப்படியே டெய்லி வீடியோ போட்டுன்னு ஜாலியாக இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் காமன் ஆஸ் யூஷுவல் டே தான், எப்போவும் போல தான். எதுவும் பெருசாக நடக்கல. இதில் வேறு அதிசயமாக 5 பீரியட் வேறு கிளாஸில் வேறு உட்காந்தேன் இன்றைக்கி. நல்லா இருந்தது. கொஞ்சம் ரொம்ப நாள் கழித்து ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக காலேஜுக்குள்ளே போனதுலேருந்து ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு பெருமூச்சு எடுத்து விடுவோம்ல, அந்த மாதிரி பெருமூச்சு எடுத்துகிட்டு விட்டா மாதிரி இன்றைக்கி ஃபீலாக இருந்தது. காலேஜ் சேர்ந்த புதுசெல்லாம் ஐயோ ஓடியே தர மாட்டாங்களே, ஓடி அவங்களாம் ஜாலியாக சுற்றுறானே, ஐயோ அவங்களாம் ஜாலியாக இருக்கானே அப்படி இருக்கும். இப்போ தான் புரியுது, கிளாஸில் உட்காரது தான் உண்மையிலேயே ஜாலியாக இருக்குது. கிளாஸில் உட்காந்தா நம்ம இஷ்டத்துக்கு உட்காந்துருக்கலாம், என்ன வேணுமோ யோசிக்கலாம், தோன்றதை இது பண்ணலாம், தோன்றதை பேச முடியாது, அது விஷயம் இருந்தாலும் சும்மா உட்காந்துருக்கலாம். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிஷின் ஓடினே இருந்துட்டு சத்தம் அப்படி கட 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 கடன்னு கேட்டு திடீர்னு அந்த மிஷின் ஆஃப் பண்ணால் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபீல் தான் இன்னைக்கு ஃபுல் டே. வெல் குட். சேம் போனேன், 5 பீரியட் அட்டன் பண்ணேன், திரும்பி கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது வர ஒரு கூத்து, எங்கள் அம்மா பப்ஸு கேட்டாங்க, வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு எக் பப்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதில் என்ன கொடுமைனா, இன்றைக்கி நான் திங்கக்கிழமை, எங்கள் அம்மா திங்கக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, அதை நான் மறந்துட்டேன். வாங்க 2 பப்ஸையும் நான் தான் தின்னேன். நம்ம ஜங்கே சாப்பிடக்கூடாது, நம்ம ஒரு பாதையை நோக்கி போகிறோம், உடம்பை பில்ட் பண்ணணும் அப்படிலாம் நம்ம நினச்சா கூட இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அதெல்லாம் நீ எப்படி பண்ணுவ வா அப்படின்னு ஒருத்தர் போயிடுவானுங்க. என் நேரம் அப்படி, என் நேரம் மட்டும் இல்லை, இங்கே வெயிட் கெயின் பண்ணும், வெயிட் லூஸ் பண்ணும், ஹெல்த்தை பார்த்துக்கிறோன்னு நினைக்கிறப்ப முக்கால்வாசி பேரோட நேரம் இப்படி தான் இருக்கும். என்னமோப்பா. அண்டு இன்றைக்கி ஒரு ஜிமிட் இப்போ போய்கிட்டு இருக்கு. முடிஞ்ச என்னன்னு கூட தெரில, நான் பாதியில் வெளில வந்துட்டேன். கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்தது, நான் சத்தம் கேட்டுனே இருக்க முடியும் மாதிரி இருந்தது. சரி, நல்லா தான் நடக்குதுன்னு தெரிஞ்சது, அப்படியே வெளில வந்துட்டேன். ஏதோ இது இன்றைக்கி ஆர்ட்டை பற்றி எங்கள் அக்கா ஸ்ரீமதி அக்கா சொல்லி கொடுத்துன்னு அது என்ன எம்பிபிஎஸ் படித்ததுன்னு தெரில, சொல்லி கொடுத்துட்ருக்கு. பரவாயில்ல, சொல்லி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. வெல் குட், நல்லது. இன்றைக்கான வீடியோவே எனக்கு தெரிஞ்சால் தான் நினைக்கிறேன். எனக்கு பேசுறதுக்கு சுத்தமாக உள்ள செம்ம டயர்டாக இருக்குது, ஏன்னே தெரில. நீ காலிலேருந்து அப்படியே ட்ரௌசியாக அப்படின்ற மாதிரி சுற்றி நிற்கிறேன். நான் ஒரு சாம்பி ஃபீல்டே தான் நடந்துருக்கிறேன் காலிலேருந்து நான், ஏன்னே தெரில. இன்றைக்கி ஒரு செமினார் எடுத்தேன் நண்பர்களே. ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் தமிழ் மேம் எங்கள் முதுகில் போய் தட்டிட்டு சூப்பர் ப்ரிப்பரேஷன்டா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் இது 0% ப்ரிப்பரேஷன். அந்த மொழி போராட்டம் அவசியமாக அனாவசியமான டாபிக் கொடுத்தாங்க. மொழி போராட்டம்னா என்னன்னு தெரியும், எக்ஸாமுக்கு ஐஏக்கு படித்தேன். அந்த தூக்கின்னு உள்ளே போட்டு நானாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அவசியமாக அனாவசியமாக, அது அவசியம் இல்லை, அவனாவசியம் இல்லை, நான் பாட்டுன்னு என்னமோ பேசுகிறேன். இதோ இப்போ உட்காந்து பேசுகிறேன்ல, இந்த ஃப்ளோவில் அங்கே ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டுன்னு பேசுகிறேன், பேசி முடிச்சுறேன், எல்லாம் கை தட்டுறானுங்க. அப்படி என்ன பேசணும்னு எனக்கே தெரில. மேம் சூப்பராக இருந்துச்சு, மாஸ் அப்படின்ட்டு போகிறாங்க. என்னமோ இந்த ஆரம்பித்ததில் என்ன இதுவோ இல்லையோ பேச கற்றுக்கிட்டேன். நாம் என்ன மைண்டில் இருக்கோ அதை அப்படியே பேசிடணும், எதுக்கும் தயங்கக்கூடாது. என்ன மைண்டில் இருக்கோ அப்படியே அப்படியே வளர்றது தான் கற்றுருக்கேன். குட். சேம் நான் எடுத்தேன், முடிஞ்சு வந்தேன், சாப்பிட்டேன், கொஞ்சம் வேலைலாம் இருந்தது பார்த்தேன். அப்படியே தான் வேலை பார்த்துக்கும் போதே அப்படி தூக்கம் எழுதுது. சாந்தத்துலேருந்து சுத்தமாக முடியல, செம்ம டவுசியாக இருக்குது. இல்லை பேசும்போதே அப்படியே கொட்டாய வைத்து இதில் வேறு டேண்டடன் வேறு. இப்போ அயன் பண்ணுறதுக்கு டேண்டடன் ஒரு எபிசோடை போட்டு அப்படியே அதை காதில் கேட்டுக்கிட்டு அயன் பண்ணி முடிச்சிட்டேன். நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, லேட்டாக இருந்தால் கூட சீக்கிரம் எழுந்துக்கணும், ஏதாவது பிரச்சனை இல்லை. அயன் பண்ணி வச்சாச்சு, குடிச்சிட்டு மாட்டிக்க வேண்டியது தான்.
டெய்லி காலையிலேருந்து நான் ஏன் சட்டையை அயன் பண்ணுறது தான் ப்ரோ பெரிய டாஸ்காக இருக்குது, முடியலை. நம்ம மாதிரி பசங்களுக்கு தான் இந்த இது புரியும். அதுவும் சட்டையை அயன் பண்ணி போகிற பசங்களுக்கு தான் வந்து இந்த கஷ்டம் புரியும். காலங்காத்தால் எழுந்து குளிச்சுட்டு வர்றதே பெரிய கண்டு, இதில் உட்காந்து அந்த சட்டையை அயன் பண்ணி போகிறது அதுக்கு மேலே ஒரு கண்டு. அப்பா லேடிஸ், நான் உங்களை பற்றி எதுவும் பேசலப்பா. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் நிறைய பேர் பார்க்குறேன். இருந்தாலும் பசங்க சைட்லேருந்து பார்த்தா எங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாருமே கஷ்டம் தான், யாரும் இல்லைண்ணா. நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள், நான் கேட்டுருப்பேன். அந்த மாதிரி தான் என் கஷ்டம் சொல்லும்போது சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என் கஷ்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, அவ்வளோதான். நேற்று வேறு 6 நிமிஷம் தாங்க வீடியோ போட்டேன். யூடியூப்பில் வேறு ஒன்று இருக்குது, 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் தான் வந்து வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆகும். இல்லைனா வந்து அவனே கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக் தூக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து படிச்சிருந்தேன். அதனால் வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு ஓன் கண்டென்ட் போட்டுனா வந்து கரெக்டாக ரீச் கிடைக்கும் அப்படின்னு போட்டுனான். ரீச்காக பண்ணுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு பை ப்ராடக்டாக வந்துட்டு போட்டுமே அப்படின்ற மென்டாலிட்டி தான், சும்மா போடுவோம். என்னோடய மென்டாலிட்டி என்னன்னா, இந்த ஒரு நாளைக்கு ஒரு 8 நிமிஷம் வாழ்க்கையில் என்ன நடந்ததாக பேசணும், அவ்வளோதான். அந்த கோல் நேற்று வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. ஒரு 6 நிமிஷம் தான் வீடியோ போட்டிருப்பேன். அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தூக்கத்தில் கூட அப்படியே தூங்கினே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். 8 நிமிஷம் புஷ் பண்ணணுமேட்டு என்னமோ. அதான் நேற்று இதில் சொன்ன மாதிரி தான் அந்த போப்போட கதையை மொத்தமாக கேட்டு முடிச்சிட்டேன். நல்லா இருந்தது, சிரிப்பாக இருந்தது. அவ்வளோதான், அந்த போப்போட கதை முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து அந்த இப்போ டேண்டடன் பார்த்து முடித்தேன் ஒரு எபிசோடு. வேறு மாதிரி முக்கியமாக வந்து டேண்டடன்லாம் வந்து என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்பில் பாருங்கள் எல்லோரும். தமிழ் டப் பிடிக்கிற எனக்கு தமிழ் டப்லாம் பிடிக்கும். இந்த லைக் நான் வந்து சின்சானு, ஜாக்கி சானு, பென்டனு இதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு வந்து தமிழ் டப்பில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். தமிழ் டப் நிறைய இது கேவலமாக இருக்கும், இருந்தாலும் வந்து தமிழ் டப்புக்குன்னு யூனிக்காக ஒரு சில ப்ராடக்ட்லாம் இருக்கும்ல, அதில் டேண்டடனும் இப்போ சூப்பராக இருக்குது. டேண்டடன் அருமையாக. இப்போ வேறு ஒரு கிளிஃப் ஆங்கிள் இன்னும் முடியல, ஒரே ஒரு எபிசோட் தான். அந்த எபிசோட் கிளிஃப் ஆங்கிளில் முடிஞ்சிருக்கு. ஐயோ பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோடு தமிழில் வந்துருக்கோம். நான் எப்போ இந்த எபிசோடே 2 வாரத்துக்கு முன்னாடி டவுன்லோட் போட்டேன். அதே இப்போ தான் பார்த்து முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ அப்படியே டைட்டாக போய்கிட்டு இருக்கேன்னு. அதே இப்போ தான் பார்த்து முடிச்சிருக்கேன். இன்னொரு எபிசோட் அப்படியே வந்து டவுன்லோட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு நீங்கள் நைட்டு முடிச்சுட்டு 20 நிமிஷம் தான் அந்த முடிச்சுட்டு அப்படி கப்பிச்சு பிச்சுப்புன்னு சாத்தி வச்சுட்டு பட்டு தூங்கிடும். முடிஞ்சு 2 பேர் தூக்கம் வந்தாலும் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிடும். இப்போ தூக்கலை, இந்த மாதிரி தான் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவேன். இங்கே இன்றைக்கான டே அவ்வளோதான். மூட் செட், இன்றைக்கான மூட் டிஸ்கிரிப்ஷன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, டயர்ட்னஸ், அவ்வளோதான். எப்பவும் பார்த்தேன் ஜாலியாக தான் இருக்கேன், எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிடுது இது. ஆனால் இன்றைக்கி உடம்பு ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குது, அவ்வளோதான். இதுதான் ஓகே. சரி எஸ், அப்படியே சட்ட சாத்தினேன், கிளம்புறேன். நெக்ஸ்ட்டு 4 வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் உங்கள் நான் பாய், ஸ்டே டியூன்.